ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குலையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் வாசனைக்கு சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு கொத்து பொரிகடலை போட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினதும் விழுது சேர்த்து உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பொரிகடலை போட்டிருக்கிறதுனால டக்குன்னு கொதிச்சதுன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். டக்குன்னு யாராவது நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா 3 தக்காளி 2 வெங்காயத்தில் ஒரு பாத்திரம் நிறைய சாம்பார் வச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருஞ்சீரகம்